ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல வகையான காய்களும் இருக்குது, பல வகையான பழங்களும் இருக்குதுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, கலாக்காய் அறுவடை பார்க்கலாம். பாருங்க, பழம் நல்லா பழுத்துட்டு இருக்குது பாருங்க. எவ்வளோ ஜூஸியா இருக்குது பாருங்க. எப்படி பழம் பழுத்துருக்குது பாருங்க. கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க எவ்வளோ கொத்தா இருக்குது பாருங்க காய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற அளவுக்கு தாங்க பறிக்கிறோம். சூப்பரான காய்ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அத்திப்பழம் பறிக்கலாங்க. விதை வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. நிறைய பேர் இன்னுமே பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி தான் நம்பர் கேட்குறீங்க. வாட்ஸ்அப் நம்பர் தாங்க இதுவுமே. இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாலும் சரி, இல்லை வணக்கம்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. எல்லா விதையுமே இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. பழம் அருமையான பழம். வாங்க இப்போ காய் அறுவடை பண்ணலாம். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, செடி அவரை அறுவடை பண்ணிக்கலாம். செடி அவரை பார்த்தீங்கன்னா, நல்லா இப்போ பூவும் சரிங்க, நல்லா காயும் சரி சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. அதாவது முதல்ல நம்ம அவரைக்காய் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஜூன் மாதம் நட்டு உங்களுக்கு ஜூலையிலே காய் வந்துருச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 2வது அறுவடைங்க அவரைக்காய். பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழமே ரெடி ஆயிடுச்சு, அதாவது முத்திருச்சுங்க. சீசன் பார்த்து நம்ம காய் நட்டுன்னு இருக்கக்கூடாதுங்க. மாடியை பொறுத்த வரைக்கும் அவரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எனி டைம் வருதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையுமே இப்போ நட்டு பார்த்துட்டுங்க. எல்லா சீசன்லையுமே காய் வருதுங்க. ஏன்னா அவரைக்காயெல்லாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் ஃபைபர் சத்து அதிகன்றதுனால, கலோரி கம்மி. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் நிறைய நம்ம எடுத்துக்கலாங்க. காய் வெயிட் தாங்காது, அப்படியே செடி சாஞ்சிருச்சுங்க. அதான் நூலில் போட்டு கட்டி வச்சிருக்கிறேங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க காய். லிக்விட் தண்ணி மட்டும் கொடுத்தோம்னா போதுங்க, நல்ல காயாக இருக்கலாங்க. அதாவது பாருங்க, 2 செடியில் எவ்வளோ அவரைக்காய் பாருங்க. இதுவே ஒரு 1/4 கிலோ வர அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் வருதுங்க. நல்லா எங்க தட்டு எங்க கோழி அவரையும் கொஞ்சம் இருக்குது. மறுபடியும் பேக் போட்டு வைக்கணுங்க அவரைக்காயை. விதை போட்டு விட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு இது முடியும், அது வரவும் சரியாக. அவரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு காய் பறிக்கலாங்க. லிக்விட் தண்ணி மட்டும் கொடுத்துட்டே வந்தோம்னா நல்லா இந்த மாதிரி பாருங்க, அப்படியே கொத்தா எப்படி பாருங்க காய் பாருங்க, சூப்பராக ஆகுது பாருங்க. இஞ்சா ஆகுது, இஞ்சா இருக்கு. பாருங்க, 2 செடியில் இவ்வளோ காய் இப்போ கிடச்சிருக்குது. நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பொடி காய்கறிகளை அறுவடை பண்ணிக்கலாம். நிறைய காய் இருக்குதுங்க இன்னைக்கு. பீக்கங்காய், பொடலங்கான்னு நிறைய இருக்குதுங்க. அப்படியே தொங்குறதெல்லாம் கட் பண்ணிடலாங்க. இந்த பக்கம் முத்திக்கிச்சு. எல்லாம் ஒரே மட்டும் அறுவடை பண்ணோம்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா முத்திக்குதுங்க. பாருங்க, இது இப்போ இலசா இருக்குது. சரி, இது இலசா இருக்கேன்னு விட்டோம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா முத்திடுது. பரவாயில்லைங்க, பேப்பர் கொஞ்சம் கட்டி விடுறதுனால கொஞ்சம் சௌரியமாக தாங்க இருக்கு. சும்மா சுற்றி விடுறது தாங்க. அந்த பக்கம் இருக்கா? புள்ளங்காயும் கட் பண்ணிக்கலாம். அப்படியே காய் தொங்குறதெல்லாம் கட் பண்ணிட்டு கத்திரிக்காய்க்கு வந்துடலாங்க. இந்த பக்கம் வாங்க. இங்கே ஒரு புள்ளங்க.
காய் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க, எல்லாம் கொடி அடிபட்டுருங்க. இங்கே வந்து படுத்துட்டு இருக்கும். சூப்பரான பொல்லங்க. இது நல்லா முத்திரு, விதைக்க விட்டுடலாமா? முத்தின மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரான பொல்லங்க பாருங்க. நல்லா பொல்லங்காயே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க காய். காயெல்லாம் எல்லா காயுமே விளையுதுங்க, வரலன்னா சொல்ல முடியாதுங்க. நம்ம பராமரிக்கிறது தாங்க இருக்கு. கொத்து போயிருக்கணுங்க இது. இது என்னன்னா ஒரு கை சைஸே வருதுங்க. இது இது காயே சைஸே இவ்வளோதானா என்னன்னு தெரியல. சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தாங்க வருது. அந்த பக்கம் போயிடலாமா? வாங்க. இந்த இலசாவே கட் பண்ணிக்கலாம். இதான் முத்திடுது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால கொஞ்சம் வேக வேகமாக அறுவடை பண்ணுறாங்க. அவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிறதுனால. பொடி அவ்வளோதான் நினைக்கிறேங்க காய். இங்கே ஒன்று இருக்கு. வாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். தட்டு இதே ரப்பிடுச்சு. இது காய் இருக்கட்டும், கவரம் இருந்தால் எனக்கும் இதையும் கட்டி விட்டுக்கலாம். இது தட்டு வச்சுட்டு இன்னொரு தட்டு எடுங்க. கொண்டாங்க தட்டு. வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய்னா வத்தல் போட்டு வைக்கிறாங்க கத்திரிக்காயை. அப்படிதான் நான் பண்ணலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா நிறைய கத்திரிக்காய்ங்க. ஒன்றும் கத்திரிக்காயவே வீட்டில் சமைக்கிற மாதிரியும் ஆயிடக்கூடாது இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரிக்காய் நிறைய வைக்கிறதுனால வத்தல் போட்டு வச்சிடலாமான்னு யோசிக்கிறேங்க. அப்புறம் நம்ம கத்திரிக்காய் இல்லாத போது நம்ம அந்த வத்தலில் குழம்பு வச்சுக்கலாம். பெங்களூர் பச்சை வரிங்க சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. நிறைய கொத்து கொத்தா காய்ங்குது. போன வாரம்னா 3 தட்டே ரப்பிடுச்சுங்க, அந்த அளவுக்கு காய்ங்க. பாருங்க, 2 செடியில் பாருங்க எத்தனை காய்க்குது பாருங்க. இதுவே வந்து தட்டு அரை தட்டு ரப்பிக்குச்சுங்க. சூப்பராக காய்க்குது பாருங்க, சொத்துலே இல்லை பாருங்க. பிஞ்சிலே பார்த்து நான் வந்து எடுத்துருவேங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்தில் வராதுங்க காய். செடி நம்ம வந்து தண்ணி விடும் போது பார்க்கணுங்க. பார்த்து நின்னோம்னா நம்மளுக்கு வந்து அழகா சொத்து இல்லாத காய் பறிச்சுக்கலாங்க. மருந்து இல்லாத நம்ம சாப்பிடணும்னா அப்படி தாங்க பண்ணணும். பாருங்க, இது பழமே ஆயிட்டுக்குது, இறக்கி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து விதைக்கு விட்டுங்க. பாருங்க, பழக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா மைசூர் கத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாவது உயரமாக வருதுங்க செடியே பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா இந்த கத்திரியும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட விதை ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. இந்த கத்திரியுமே இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்துருச்சுங்க. சேலம் முள்ளு கத்திரிக்காய் மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் வாழுங்க. இதிலே பாருங்க பழம் பழுத்துருச்சு. நாம விதைக்கு விடணுன்றதுலாம் கிடையாதுங்க, அதுவே விதைக்கு ஆயிடுது. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. கத்திரிக்காவே பார்க்கவே நிறைய பேர் இருக்கீங்க, அதை தான் நான் சொல்ல வரவங்க. நிறைய பேர் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குதுங்க.
மருந்து இல்லாத காய் சாப்பிட்றதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது. வெயிட் சரி கொண்டா நான் கீழே வச்சிடறேன். வச்சு கீழே விழுந்துருச்சு. ஒரு பக்கத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுக்கு மேலே வருதுங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்க. செதப்பட்டு கத்திரிக்காங்க. விதைக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று மட்டும் கட் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ஜார கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் அறுவடை தாங்க உங்களுக்கு நிறைய வரும். ஏன்னா இது தாங்க 40 பேக் இருக்குது. 40 பேக்குன்றது நான் கம்மியாக சொல்கிறேங்க. மிச்சமாக தாங்க இருக்குது. இது விதைக்கு விட்டுடலாம். ஆட்டு எருவு கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு போடுதுங்க. இப்போ கொடுத்து கரெக்டாக ஒரு 10 நாள் ஆகுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு போடுது. நிறைய காய் மறுபடியும் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளஞ்செடியாகவே இருக்குதுங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்க. அப்போ தான் கொஞ்சம் நமக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா செடி பார்க்கவும் சரி அழகாக இருக்குங்க. விதைக்கு விட்டுருக்குறேங்க. பாருங்க கொத்து கத்திரி. இங்கே பாருங்க எப்படி கொத்தாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாங்க. ஏன்னா ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோவை போட்டு வரேங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்க. இது வேணா ஒரு சார்த்து போடலாம். அப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம். அழகா இருக்குதுங்க அந்த கத்திரிக்காய். அதனால பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போடுறேங்க. பாருங்க. நானே இன்னைக்கு தான் அத கவனிச்சேன். ஏன்னா எந்த ஒரு அழகா இருக்கிற செயலும் பார்த்தீங்கன்னா, நான் ரசிக்கிற மாரியே நீங்களும் ரசிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்குதுங்க. அதனால தான் அந்த மாரி பண்றேங்க. என்ன மாரியே தான் நீங்களும் யோசிக்கிறீங்க அப்படின்றதுனால தான், நான் வந்து அந்த யோசனை எனக்கு வருதுங்க. உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னிட்டு. ஆமாவா? இல்லையான்னு கமெண்ட் குடுங்க. பாருங்க சூப்பரா பிங்க் கலர் வால் கத்திரிங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. இறக்கி விட்டுறலாம். கீழ தொங்குறத விடக்கூடாதுங்க. எலி வந்து சாப்பிட்டு போயிடுங்க. நல்லா கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா நல்லா நீளமா அழகா இருக்குதுங்க. இந்த சின்ன சின்னதா வைக்கிறது பேச்சுக்கு இடமே இல்லைங்க. இங்க பாருங்க. விதைக்கு விட்டது எவ்வளோ பழம் பாருங்க. சூப்பரா பழுத்துருக்குது பாருங்க. வாங்க அந்த பக்கம் போயிடலாம். இது 2 தட்டு ரப்பிடுச்சுங்க இந்த லைனே. பாருங்க. எவ்வளோ கத்திரிக்காய். இன்னும் ஒரு செடி இங்க பறிக்கவே இல்ல. இங்க இருக்குது பாருங்க. இதையும் பறிச்சிடலாம் இருங்க. ஒரே செடியிலே நெறைய கத்திரிக்காய் இருக்குதுங்க இதுலயும். பாருங்க. எவ்வளோ கத்திரிக்காய் தொங்குது. கத்திரிக்காவ வத்தல் தாங்க போட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறேன் இந்த முறை. வத்தல் போட்டு வச்சோம்னா, வத்தல் வேணா வாங்கிக்கலாங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். யாருக்கு வேணுமோ அவங்க ஆர்டர் கொண்டு முன்னாடியே குடுத்து வச்சுருங்க. அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம். ஏன்னா இது ஆர்கானிக் முறையில விளையிறதுனால, இந்த வத்தல் வந்து உண்மையிலே சத்தானதுங்க. இதுவும் பாருங்க, ஒரே கொத்துல எத்தனை கத்திரிக்காய் பாருங்க. நைட்டுக்கு உட்காந்து இதெல்லாம் அரிஞ்சு, நாளைக்கு வெயில்ல காய வச்சிடலான்னுட்டாங்க. ஏன்னா இப்போ நல்லா வெயிலும் அடிக்குது, காற்றும் அடிக்குது. சீக்கிரமா காஞ்சிருங்க. வத்தல் போடுறதுக்கு இது ஒரு சரியான வெயில் தாங்க. மழை காலத்துல போட முடியாது. எங்களும் பச்சை வரி தாங்க நிறைய நட்டுருக்கிறோம். கத்திரிக்காய் செடி.
விதைக்கி விட்டுருக்குறேன் அதை. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வரி வர மாதிரி வருங்க. இது மெரூனுங்க, இது பிளாக்குங்க. அப்படியே வரி வரியா வருது பாருங்க இப்படி. இந்த டிசைனுமே நம்மக்கிட்ட விதை இருக்குதுங்க. எல்லா விதையுமே இப்போ ஸ்டாக் வச்சிருக்கிறேங்க. ஆக ஆக நான் அப்படியே ஸ்டாக் விட்டே ஆக விட்றதில்லைங்க. 1, 2 தாங்க கொஞ்சம் விட்டுர்றேன். ஏன்னா அது விதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிறது இல்லைங்க. அதனால 1, 2 தான் எனக்கு கொஞ்சம் ஸ்டாக் அவுட் ஆயிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டேங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. அதாவது டார்க் பச்சைங்க. கீழ பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் மாரிங்க இந்த கத்திரிக்காய். இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மாடியில ஒரு புதிய ரகம் தாங்க. விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். ஏன்னா புதிய ரகத்துல நான் அவ்வளவா அறுவடை பண்றது இல்லைங்க. நெறைய காய் எது குடுக்குதோ, அத மட்டும் தாங்க அறுவடை பண்றேன். இதுவுமே சிதைப்பட்டுதாங்க. இதுவுமே விதைக்கு விட்டுட்டேன். ஏன்னா இப்ப நம்ம வத்தல் தானே போட போறோம். அதனால சரி விதைக்கும் விடலாம் கொஞ்ச நாள் அப்படின்ட்டு. இது உடைக்காத பார்த்துக்கணும். இந்த பக்கம் திரும்புங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளஞ்செடிங்க. இளஞ்செடியுமே பார்த்தீங்கன்னா இங்க கொண்டாந்து ஃபார்ம் பண்ணிட்டேங்க. லைனா இருக்கட்டும் அப்படின்ட்டு. சின்ன ரோஸ் பாட்ல தாங்க இருக்கு. எத்தன கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. அதாவது செடி இருக்கிற இடத்துக்கு கத்திரிக்காய் தாங்காதுங்க. அவ்வளோ வைக்குதுங்க. அது எலசா இருக்குது. இங்க பாருங்க. அடுத்து நம்மளுடைய மாடி தோட்டத்துல இளங்கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க. நம்மளுடைய ஃபேவரட் செடி ரெடி ஆயிடுச்சுங்க. மறுபடியும் நம்மளுடைய தோட்டத்துல இந்த கத்திரிக்காய் செடி வளர்ந்துருச்சுங்க. நானே எதிர்பார்க்கலைங்க. அதுவே தானா வந்து நாத்து புடுங்கி நட்டதுல மாறி வந்திருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலருங்க. எங்களுக்கு பச்சை வரியிலே பார்த்தீங்கன்னா பிங்க் வரி வர மாரிங்க. இந்த செடி இருக்குது நம்மகிட்ட. பச்சை வரியும் வருதுங்க, பிங்க் வரியும் வருது. வெள்ளை நெட்டு கத்திரியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 செடிக்கு மேல வச்சுருக்கிறேங்க. இங்க பாருங்க. எப்படி கொத்தா எப்படி தெரியுது பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க கத்திரிக்காய். எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரியும் நட்டுட்டுருக்கிறேங்க. அதுவுமே இப்போ ரெடி ஆகுது செடி. மறுபடியும் இளஞ்செடி பார்த்தீங்கன்னா 2, 2 செடி ஒரு 5 பேக் நட்டுருக்கிறேங்க. 5 இல்லைங்க 6 இருக்குதுங்க. மொத்தம் இப்போ 12 செடி இளஞ்செடி நட்டுட்டு இருக்கிறேங்க. இளஞ்செடி நான் எப்பயுமே நட்டுட்டே இருப்பேங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து பார்க்கறதுக்கும் சரி, அது ஒரு ஹேபிட் மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாங்க. கத்திரிக்காய் எனக்கு வந்து இளஞ்செடியாவே இருக்கணுங்க பார்க்கறதுக்கு. கொஞ்சம் பெரிய முத்துன செடி மாரி இருந்தா எடுத்துர்றேங்க. பாருங்க பழம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சேலம் முள்ளு கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இதையும் பழது விதைக்கு தாங்க விட்டுட்டேன். இங்க பாருங்க. இதையும் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இன்னும் இதுலயுமே பார்த்தீங்கன்னா 2 காய் இருக்குதுங்க. விதைப்பட்டுமே பார்த்தீங்கன்னா விதைக்கே விட்டுறலாமா? 4, 5 காய் இருக்கு. எல்லாமே முத்திருச்சு. இது பார்த்தீங்கன்னா நெறைய கத்திரிக்காய் வைக்குதுங்க அந்த செதப்பட்டு. பாருங்க, இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 காய் தொங்குதுங்க. 7 காயில நான் 1 கட் பண்ணிட்டேங்க. குண்டு பவானியும் பார்த்தீங்கன்னா, அழகா விதைக்கி விட்டுருக்குறேங்க. விதைக்கி விட்டுறலாமா? விதைக்குதான். எல்லாமே விதைக்கு ஆயிடுச்சு. எல்லாமே விதைக்கு ஆயிடுச்சுங்க. முத்திக்கிச்சு. பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, இதுலயும் பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்க விதைக்கி விட்டுருக்குறேன் பாருங்க. ஏன்னா ஒண்ணு இது வந்து எலிக்கு ரொம்ப புடிச்சிருக்குதுங்க. எலி தான் சாப்பிட்ருது. நேத்து கூட ஒரு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, அரை கத்திரிக்காய் சாப்பிட்டு இருந்ததுங்க. விதைக்கி விட்டுருந்தது தான். இதுவும் பார்த்தீங்கன்னா, இது முத்திருச்சு. வாங்க அறுவடை பார்க்கலாம். சூப்பரான தட்டு பாருங்க. கொத்து கத்திரியும், இத்தாலி பிளாக் பியூட்டி, செதப்பட்டு கத்திரிக்காய், பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் மொத்தத்தையும் ஒரே தட்டுல அடுக்கிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை கலர் மொத்தத்தையும் ஒரே தட்டுல அடுக்கிட்டேங்க. வெள்ளை கத்திரிக்காயே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கத்திரிக்காய் இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேன் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பச்சை வரி கத்திரிக்காய்ங்க. இது ஒரு பெரிய அறுவடைன்னே சொல்லலாங்க. ஒரு பெரிய தட்டுங்க இது. சூப்பரான காய் பாருங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க காய்.
சூப்பரான அறுவடைங்க. எனக்கே பார்த்தா அவ்வளோ ஒரு இதா இருக்குதுங்க. ஆசையா இருக்குது. பரவாயில்லன்ற மாரி தோணுதுங்க எனக்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2 அத்திப்பழம், கலாக்கா, நீல கலரும், பச்சை கலரும் மொத்தத்தையும் ஒரே தட்டுல அடுக்கி விட்டுட்டேங்க. அதாவது 3 தட்டு இல்லைங்க இன்னைக்கு அறுவடை. 4 தட்டுங்க அறுவடை. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, இது ஒரே இதில கொட்டினா பார்த்தீங்கன்னா, 10 கிலோ கத்திரிக்காய் அறுவடை இன்னைக்கு வருங்க. அந்த அளவுக்கு வெயிட் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காவும் இருக்குதுங்க. ஒரே நாள் அறுவடைங்க இது. நம்மளுடைய மாடி தோட்டத்தில தோட்டத்தில அறுவடை பண்ற மாரி என்னுடைய அறுவடை எவ்வளோ சூப்பரா வருது பாருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோவா இன்னைக்கு வந்து கட் பண்ணாத கத்திரிக்காய் அறுவடை காமிச்சிருக்கிறேங்க. ஏன்னா டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்கு வேண்டி, இன்னைக்கு உங்களுக்கு மொத்த அறுவடையுமே இன்னைக்கு காமிச்சிருக்கிறேங்க கத்திரிக்காய் அறுவடைய. அடுத்து பார்த்தீங்கன்னா, பீக்கங்காங்க. பீக்கங்காவே பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நெறைய இருக்குது பாருங்க. அடுத்தது பொடலங்காங்க. பொடலங்காயும் பாருங்க, ஒரு தட்டுல பாதி இருக்குதுங்க. பாதி வந்து பார்த்தீங்கன்னா, அவரைக்காங்க. இது வந்து பழங்க. விதைக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான மெகா மெகா அறுவடைன்னு தான் சொல்லணுங்க இன்னைக்கு. அவ்வளோ அருமையா இருக்குது பாருங்க தட்டுங்க. இது வந்து ஒரு நாள் அறுவடைங்க. அதுதான் இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க பாருங்க. பாய்.